அரசியமான புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம். இடுவாய் கிராமம் சின்னக்காளிபாளையத்தில் பெரும் திரளாக சேர்ந்திருக்கக்கூடிய எல்லா பெரியோர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், இளைஞர் படை எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல்ல மன்னிப்பையும் கோரிக்கொள்கின்றேன். இன்று உங்களோடு இருக்க வேண்டும் என்கின்ற பெரிய ஆசை, உங்களோடு சேர்ந்து போராட வேண்டும் என்கின்ற பெரிய ஆசை. காவல்துறை அனுமதி மறுப்பை நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. அதனால் நம்முடைய மாவட்ட தலைவர் அவர்கள் அந்த அனுமதி மறுப்பை எதிர்த்து நீதியை பெற்று கோர்ட் மூலமாக மறுபடியும் ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதாக எனக்கு சொல்லியிருந்தார்கள். அதன் காரணமாக டெல்லியில் ஒரு கட்சி நிகழ்ச்சிக்காக வந்துவிட்டேன். ஆனாலும் இன்று நீங்கள் எல்லோரும் கூட காவல்துறையினுடைய தடையெல்லாம் மீறி இன்று இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். அதனால் நிச்சயமாக உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன், அடுத்து நடக்கக்கூடிய போராட்டத்திற்கு நான் நிச்சயமாக அங்கே இருப்பேன். அதே நேரத்தில் எங்களுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் ஸ்ரீனிவாசன் அவர்கள் முறையாக அனுமதியை நிச்சயமாக பெறுவார் என்கின்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. காவல்துறை அப்பொழுதும் அதை மறுத்தால் வேறு வழி இல்லை, நானும் உங்களைப் போல அதை மீற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருப்பேன். காரணம், ஜனநாயக முறையில் அறரீதியில் நடக்கக்கூடிய போராட்டம். எந்த விதத்திலும் கூட இந்த ஊர் பகுதியில் திருப்பூர் மாநகராட்சியினுடைய குப்பை கழிவுகளை கொண்டு வந்து கொட்டுவதற்கு யாருக்குமே இங்கே அதிகாரம் இல்லை. இருந்தும் திருப்பூரில் வரக்கூடிய குப்பை கழிவுகள் எல்லாம் கூட அங்கேயே திட மேலாண்மையாக அதை வரைமுறைப்படுத்துவதற்காக கிட்டத்தட்ட 28 MCC இருக்கு. எதுவுமே நடைமுறைப்படுத்தல. இந்த குப்பை அகற்றப்படுவதில் ஒரு பெரிய லஞ்ச சாம்ராஜ்யத்தையே திருப்பூரினுடைய மாநகராட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு அதை பேச்சு மூச்சு இல்லாமல் சத்தம் போடாமல் அதை நைஸாக கொண்டு வந்து சின்னக்காளிபாளையத்தில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிராம பொதுமக்களுக்கு தொந்தரவு கொடுக்கும் விதமாக அராஜகத்தோடு இதை கொட்டியே தீர்வோம் என்று ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள். அதை எதிர்த்து ஜனநாயக ரீதியில் நாம் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றோம். அதனால் கவலையை விடுங்க, உங்களோடு எப்பொழுதும் நாங்கள் இருப்போம். அப்படி அவங்க குப்பையை கொட்ட முடியாது. காரணம், PAP வாய்க்கால் ஒரு பக்கம் போகுது, குப்பை எங்கே கொட்டுவோம் என்று சொல்கின்றாங்களோ இப்போதான் அதுக்கு பக்கத்தில் 1500 ஏழை எளிய மக்களுக்கான வீட்டு வசதி இப்போதான் வந்திருக்கு. அவர்களுக்கு பிரச்சனை. இளைஞர்கள் இதை இப்போதான் விளையாட்டு மைதானமாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுக்கு பிரச்சனை. இங்கே மூங்கில் பூங்கா இருக்கு, அறிவியல் பூங்கா இருக்கு, எல்லோருக்குமே பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய இடமாக தேர்வு செய்கிறாங்க. அதுவும் இந்த இடமே மாநகராட்சியினுடைய பெயரில் கூட இல்லை. அதனால் நிச்சயமாக உங்களுடைய போராட்டத்தில் நான் உணவுபூர்வமாக இருக்கின்றேன் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நம்முடைய தலைவர்கள், பொதுச் செயலாளர் AP முருகானந்தம் அவர்கள், அண்ணன் CP சுப்பிரமணியம், அவங்களுடைய சொந்த ஊர் அண்ணன் அங்கே இருக்கிறாங்க, மூத்த திருப்பூர் பகுதியினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் பெருமக்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள், மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இருக்கின்றார்கள். எல்லோரும் உங்களுக்கு அரணாக இருப்பார்கள். மறுபடியும் நடக்கக்கூடிய போராட்டத்திற்கு நான் நிச்சயமாக வருவேன். ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரியாக இருந்து உங்களுடைய அன்பை பெற்றிருக்கக்கூடிய நான் இன்று காவல்துறையினுடைய தடையை மீறி பூட்டை உடைத்து உள்ளே வரக்கூடாது என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டும்தான் நான் வரவில்லை. நாமெல்லாம் பப்ளிக் லைஃப்ல ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணணும் தான். அதையும் மீறி நாளைக்கு நாளானைக்கு குப்பையை கொட்ட வர்றாங்கன்னா முதல் ஆளாக தடுத்து நிறுத்துவதற்கு நான் அங்கே இருப்பேன் என்கின்ற உறுதிமொழியும் உங்களுக்கு அளித்து, அடுத்து நடக்கக்கூடிய போராட்ட நிகழ்வில் நிச்சயமாக பங்கேற்பேன் என்கின்ற உறுதிமொழியும் அளித்து, அதனால் நிச்சயமாக ஜனநாயக ரீதியில் தொடர்ந்து போராடுவோம், வெற்றியை நிலைநாட்டுவோம் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த அண்ணன் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் மாவட்டத்தினுடைய எல்லா நிர்வாகிகளுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, மிக பொறுமையாக இருக்கக்கூடிய நம்முடைய பெரியவர்கள், தாய்மார்கள், பொதுமக்கள், இங்கு குழுமி இருக்கக்கூடிய எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.